கிடா ரீசெண்டாக ஆகால நான் அந்த படத்தை பார்த்தேன். என்னதான் தேட்டருக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தாலும் கூட இந்த படம் எடுத்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போதெல்லாம் கேள்விப்பட்டேன். லாஸ்ட் இயர் சென்னையில் நடந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் மறைந்த நடிகரான பூராம் நடிச்சிருக்காரு. அவர் இறந்தே இப்போ 1.5 இயர்ஸ் மேலே ஆக போகுது இல்லையா. தீபாவளிக்கு பேரை ஆசைப்பட்ட ஒரு பூத்துணி எடுத்து கொடுக்க போறாரோ ஒரு தாத்தாக்கும் பேரனுக்குமான கதை இது. இதுக்குள்ள சின்ன சின்ன கிளை கதைகள் இருக்கு. எல்லாமே இந்த கதையை சப்போர்ட் பண்ற விதமா தான். கிடாங்கிற டைட்டில் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கிடாவுக்கு மையமா வச்சுதான் அந்த கதை நகரப்போகுது அப்படின்னு. தீபாவளி இப்போ நம்மளை பெருசாக அதை எக்ஸைட் பண்ணலைனாலும் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்டில் ரிமெம்பர் வருஷம் அந்த தீபாவளி பெருசாக எதிர்பார்த்து நம்ம ஏங்கி போய் காத்து கிடப்போம். நம்மள பலருக்கும் தீபாவளிக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே அந்த புது துணி பட்டாசுன்னு பார்த்து பழகிருப்போம். பட் அதுல இன்னொரு ஒரு பக்கம் இருக்கு இல்லையா. பணம் இருக்கிறவனுக்கு தான் பண்டிகைன்ற மாதிரி அந்த ஒரு பக்கம், அந்த ஒரு நெருடலான பக்கத்தை காமிச்ச ஆரம்பிக்கிற இந்த படம் ரொம்ப இதமான ஒரு கதையை கொண்டது. ஆக்சுவலா அந்த கதையில எந்த இடத்துலயுமே அவங்க ஆர்டிபிஷியலா ஒரு பரபரப்பு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கதை போற ஃப்ளோலயே ஒரு பரபரப்பு ஒன்று கிரியேட் ஆகும். பட் ஆடியன்ஸ் ஐசிக்கு போறதுக்கு முன்னாடியே படம் பேக் டு நார்மல்ன்ற மாதிரி அந்த ஒரு பேசுக்கு வந்துடும். பூராம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஆல்ரெடி பல படங்கள்ல பார்த்துருக்கோம். இங்கேயுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா அந்த அந்த கண்டிப்பா அந்த கேரக்டர் பாக்குறப்போ உங்கள படம் இருக்கும், உங்க கிராண்ட்பா ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு லைவ்லியா இருந்தது அந்த பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் காளி வெங்கட்டுமே வழக்கம் போல பின்னிருக்காரு அந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா. இது இல்லாம அந்த சின்ன பையன் அவங்க ஆட்சி கேரக்டர்னு முக்கியமான ரோல் பண்ணியிருக்க எல்லாத்துல இருந்துமே பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த கதையில சின்ன சின்னதாக அங்கங்க காமெடி அவங்க ஒர்க் பண்ணியிருந்ததுமே நல்லா ரசிக்கும்படியே இருந்தது. அது சில படங்கள்ல இப்பெல்லாம் வர படங்கள்ல ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தெரியும். பட் இங்க அது அந்த கதையோட பிளெண்ட் ஆகி ரசிக்கும்படியே இருந்தது. மதுரைக்கு பக்கத்துல நடக்கிற இந்த கதையில டெக்னிக்கலாவுமே அந்த ஒரு சட்டிலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓவராலா பார்க்கையில எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப அழகான ஒரு கதை ஒண்ணு இங்க சொல்லியிருக்காங்க. சொன்னது போல இந்த படம் ஆகால அவைலபிளா இருக்கு. பர்சனலா எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு வந்து இந்த படத்துக்கு உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.